கோவை பிரைம் டைம். கோவை பொள்ளாச்சி சப் கலெக்டர் அலுவலகம் எதிரே புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பெண் ஒருவர் திடீரென ஆனைமலைக்கு செல்வதற்கு நின்ற சிறப்பு பேருந்தின் கண்ணாடியில் கல் வீசினார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விசாரணையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்தது. பெண்ணை அங்கிருந்து அனுப்பி வைத்த நிலையில் இன்று காலை மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு வந்த பெண் அரசு பேருந்தில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை இயக்க முயற்சித்தார். தொடர்ந்து ஹாரன் அடித்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவரை கீழே இறக்கிவிட்டனர். அப்போது அவர் டயருக்கு அடியில் படுத்ததால் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் டிஜிட்டல் கைது செய்திருப்பதாக கூறி ஓய்வு பெற்ற தாசில்தாரிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து மாநகர சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மரக்கடை கோவை புதூர் போக்குவரத்து சிக்னல்களில் பச்சிளம் குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு யாசகம் எடுத்து வந்த வடமாநில பெண்களை சமூக ஆர்வலர்கள் பிடித்து குழந்தைகள் நல மையத்தில் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் அவர்களின் சொந்த குழந்தைகள் இல்லை என்ற அதிர வைக்கும் தகவல் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள மலைமேல் அமைந்துள்ள முருகன் கோவிலில் பள்ளி சீருடையுடன் மாணவர் மற்றும் மாணவி பாறை இடுக்குகளுக்குள் மறைவாக சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தை சேர்ந்தவர் ஜெரின் சஞ்சய் கோவையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் நேற்று வாளையார் அணையில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற போது சேற்றில் சிக்கி மாயமானார். கஞ்சிக்கோடு தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் வெகுநேரம் தேடிய நிலையில் இன்று காலை அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் உங்கள் கனவு இல்லம் நனவாக மெட்ரோ ஹரி கார்டன் ஒரு சென்டின் விலை 6,50,000 மட்டுமே. தொடர்புக்கு 9787697875.